ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சைடிஷாக ஒரு சட்னியும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தலும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டு ஒரு 3 பல் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையில் 1/4 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு துருவின தேங்காய் 1/2 கப் இருக்குது, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னி ரெடி ஆயிரும். அதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், மிளகா வத்தல் 1, கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினா போதும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ராகி களிக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். அந்த ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது ராகி மாவில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துட்டு அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவில் 1 டேபிள் ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் மீதி இருக்கிற 1/4 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாக்கிட்டு இருக்கும் போதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மத்து வச்சுட்டு இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும் போதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி இருக்கிற ராகி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கண்டினியூஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இது மாதிரி இந்த பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணலாம். இது ஈஸியாக எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஒரு ரவுண்ட் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உள்ள லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு கரண்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற களியை சேர்த்துட்டு இது மாதிரி உருட்டி விட்டோம்னா பால் ஈஸியாக கிடைக்கும். கையில் பொறுக்கிற அளவு சூடு வரும்போதில் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக ஒரு டேஸ்டான ராகி களியும் அதுக்கு சைடிஷாக சட்னியும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.